ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு கிரேவி தான் செஞ்சுருந்தேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ நண்டு எடுத்து உப்பு, மஞ்சத்தூள், தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி 3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கும்போது நண்டு சூப்பு, நண்டு கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சளி கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே. 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு 1 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டு வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நண்டுக்கு வாசம் இருக்காது, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் அதிகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தக்காளி 3 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் இதிலையே ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நண்டையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். நண்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். அதுவே அதிகம். ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெட்டி வச்ச கொத்தமல்லி தலையும் எடுத்து தூவி விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூனு, 2 தக்காளி, கொஞ்சம் புளி, ஒரு சின்ன 1.5 இன்ச் அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு தாளிப்பு போட்டு கடுகு, கருவேப்பிலை தழை, வரமிளகாய், இடித்து வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச இந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொங்கி வரும்போது வெட்டி வச்ச கொத்தமல்லி தலையும் தூவி எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். ஒரு தட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடு வச்சுக்கலாம். நண்டு கிரேவியும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். நான் மட்டன் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் சர்வ் பண்ணிக்கலாம். ரசமும் ஊற்றிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். சீக்கிரமாக சளி சரியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.